ஓகேவா? எல்லா புகழும் இறைவனுக்கு. பொங்கல் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ இன்றைக்கி பொங்கலுங்க. ரொம்ப பேர் பாய் கடை திறந்துருக்கீங்களா பூட்டிருக்கீங்களான்னு கேட்குறீங்க. நம்ம கடை எப்போவுமே லீவ் இல்லைங்க. நம்ம கடை எப்போவுமே மக்களுக்காண்டியே சேவையான கடை. உண்மை, உழைப்பு, வெற்றி. ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம கடை லீவே கிடையாது. காலிலேருந்து ரொம்ப கஸ்டமர் வந்தாங்க. ஒரு 6-7 டிவி வாங்கிட்டு போகிறாங்க, ஹோம் தேட்டர் வாங்கிட்டு போகிறாங்க. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சுங்க. ஸோ உங்களுக்கு டிவி வேணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள், வந்து எடுத்துகிட்டு போங்க. ஸோ நிறையா டிவி வந்திருக்கு, நல்லா தெரிஞ்சுக்குங்க. என்கிட்ட எல்லா ரேட்லேயுமே டிவி இருக்குது. நான் ஒரு டிவி வாங்கினா 10 பொருள் ஃப்ரீ தர்றேன், நான் அந்த இது ஃப்ரீ தரேன், இந்த இது ஃப்ரீ தரேன்னு சொல்லி மக்கள் ஏமாறாது. ஸோ ரொம்ப பேர் ஒரு டிவிக்காண்டி 10 பொருளை கொடுத்து ஏமாத்துறாங்க. ஸோ அதெல்லாம் சரியில்லாத டிவிகள், உழைக்காத டிவிகள், ரொம்ப மட்டமான டிவிகள். நல்லா தெரிஞ்சுக்கங்க, நமக்கு தேவை டிவி மட்டும்தான். ஸோ இலவச பொருள் தேவையே கிடையாது. ஸோ அந்த பொருளுக்கு சேர்த்து அவங்க காசு வாங்கிக்கிறாங்க. ஒரு 32 இன்ச்சியை போய் ஒரு பொருளை கொடுத்து 10,000 வாங்குறாங்க. நம்மக்கிட்ட டிவி எடுத்துக்கலாம். 32 6,500க்கு இருக்குது, 7 ரூபாய்க்கு இருக்குது, 7,500க்கு இருக்குது, 8 ரூபாய்க்கு இருக்குது. 3 ரேட்டில் 32 இன்ச்சு நம்மக்கிட்ட இருக்குது. ஓகேங்களா? இதே மாதிரி தான் அவங்க மாற்றி மாற்றி காமிச்சு இந்த ஆஃபரோடு அந்த 32 10,000, அந்த 15,000 20,000 பாங்க. ஸோ மக்கள் நல்லா தெரிஞ்சுங்க, நமக்கு தேவை டிவி தான். ஸோ விழிப்புணர்வோடு இருங்க. உங்களுடைய அறிவை சிந்திச்சு உங்களுக்கு எங்கே வாங்கணும்னு தோணும் பாருங்கள், அங்கே போய் வாங்கணும்னு முடிவெடுங்க. எங்கள் அமீர் எல்இடி நல்ல பிரபலமாயிட்டோம். தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கள் டிவி அமீர் எல்இடி சூப்பராக ஆதரிச்சிங்க. கிட்ட இப்போ ஒரு 4 லட்சம் கஸ்டமர் இருக்கீங்க. தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க. ஸோ துபாய், மலேசியா, சிங்கப்பூர், மஸ்கட்டு எல்லாருமே நம்ம சேனல் யூடியூப்பில், இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப்பில் இருக்காங்க, பார்க்குறாங்க. பாய் உங்கள் டிவி நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, நான் ஃபோன் போடுறேன், காரைக்குடியில் மாட்டி விடுங்க, சிவகங்கையில் மாட்டி விடுங்க, கீழக்கரையில் மாட்டி விடுங்க, ராமேஸ்வரத்தில் மாட்டுங்க. ஸோ இப்படி நம்ம சுற்றி இருக்கிற எல்லா ஊர்லேயும் மாட்டி விட்டுட்டு போய் பணத்தை வாங்கிக்கோங்க. உங்களுக்கு நான் அக்கௌண்ட்டில், நான் வெளிநாட்டில் வேலை பார்க்குறேன், பணம் போட்டு விட்றேன். உங்கள்கிட்ட தான் ரேட்டும் கம்மியாக இருக்குது, பொருள் நல்லா உழைக்குது, இடி இடித்தாலும் மழை பெஞ்சாலும் பொருள் நல்லா உழைக்குதுன்னு சொல்லி வாழ்த்துறீங்க. எல்லா புகழும் என்னை படைச்ச இறைவனுக்கு. தேங்க்யூ. உங்களுடைய வாழ்த்துக்கள், உங்களுடைய புகழ் எல்லாம் எனக்கு கிடையாது. நான் சாதாரண மனுஷன். என்னைய புகழாதீங்க, என்னை படைச்ச இறைவனுக்கு தான் எல்லாருக்கும். ஓகேங்களா? பணிவோடு இருப்போம், உயர்வு நமக்கு தேடி வரும். எல்லா புகழும் இறைவனுக்கு. தேங்க்யூ நண்பா.